3 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. 39 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் சிலரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மேலும் 3 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கரூர் மாவட்டம் ஏமூரில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சேலம் மேட்டூரைச் சேர்ந்த ஸ்ரீநாத், ஈரோடு ஜம்பை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், விவரங்கள். சிவரஞ்சனி, தற்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரையானது கரூர் மாவட்டம் வேலுச்சாமி நகர் பகுதியில் நடந்தது. இந்த பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி சுமார் 39 பேர்கள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என ஒரு 39 பேர்கள் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு வரை 39 பெயர்களில் 35 நபர்களினுடைய அடையாளங்கள் மட்டும் தெரிந்து அவர்களுடைய உறவினர்களிடம் அடையாளங்கள் கண்டறிந்து அவர்களுடைய உடல் பரிசோதனை பிரேத பரிசோதனை செய்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் அந்த 4 நபர்களின் அடையாளங்கள் தெரியாமல் இருந்த நிலையில் தற்பொழுது மேட்டூர் வீரக்கல் புதூரைச் சேர்ந்த ஸ்ரீநாத் என்பவரும், ஈரோடு மாவட்டம் ஜம்பை பவானி பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவரும், கரூர் தாந்தோணி மலை பகுதியைச் சேர்ந்த பிரித்தி என்பவரினுடைய அடையாளங்கள் கண்டறியப்பட்டு அவர்களின் உடல்களும் தற்பொழுது பிரேத பரிசோதனை உட்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த 39 நபர்களில் ஒரு பெண் உடல் மட்டும் இன்னும் அடையாளம் தெரியாமல் உள்ளது. அவர் யார், எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்ற அங்க அடையாளங்களை வைத்து அவர் அணிந்திருக்கக்கூடிய உடைகளை புகைப்படங்கள் எடுத்து காவல்துறையினர் அந்த பெண்ணின் யார் என்ற விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 39 பேர்களில் இறந்த நிலையில் தற்பொழுது 38 நபர்களின் உடல் கண்டறியப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டு உள்ளது. மேலும் இந்த ஒரு பெண்ணுடைய உடல் கூறு ஆய்வானது நடத்திய பின்பு இந்த பிரேத பரிசோதனை அவர்களிடம் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி. சங்கர், மேலும் தற்போது 39 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது வரை எத்தனை பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன? 39 நபர்கள் இறந்த நிலையில் 38 நபர்களின் உடல் பிரேத பரிசோதனையானது கண்டறியப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்து வரப்படுகின்றன. மேலும் ஒரு பெண்ணுடைய அடையாளம் மட்டும் இன்னும் தெரியாத வண்ணம் உள்ளது. அந்த பெண்ணின் அடையாளம் தெரிந்தவுடன் அவர்களுடைய உறவினர்களிடம் அந்த பெண்ணின் உடலானது பிரேத பரிசோதனைக்கு பின்பு ஒப்படைக்கப்படும். மேலும் இந்த உடல்கூறு ஆய்வில் 4 நபர்கள் மட்டும் தெரியாத வண்ணம் இருந்ததில் 3 நபர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுடைய பிரேதங்களையும் பிரேத பரிசோதனை செய்து வருகின்றனர். சிவரஞ்சனி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர். கரூரில் தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 15 நிமிடங்களில் முடிந்த விஜய் பரப்புரை சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பரப்புரைக்கு வந்தபோது இருந்த கொண்டாட்டம் அடுத்த சில நிமிடங்களில் மீளா துயரில் முடிந்தது. நாமக்கல் பரப்புரையை முடித்துவிட்டு கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நேற்று நண்பகல் 12 மணி அளவில் விஜய் பரப்புரை செய்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் காலை 10 மணி முதலே தொண்டர்கள் அப்பகுதியில் திரளத் தொடங்கினர். ஆனால் நாமக்கல்லிலேயே விஜய் 3 மணிக்குத்தான் பேசினார் என்பதால்
கரூர் பரப்புரை தாமதமாகிக் கொண்டிருந்தது. அதனால் தொண்டர்கள் வருகையும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. ஒரு கட்டத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூட நிற்கக்கூட இடமில்லாத நிலையில் கட்டடங்கள், மரங்கள் என ஆபத்தான வகையில் தொண்டர்கள் ஏறி நின்றனர். அதனால் பாதுகாப்பு கருதி 6 மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கூட்டத்தால் ஊர்ந்தபடி சென்ற விஜயின் பரப்புரை வாகனம் ஒரு வழியாக இரவு 7 மணிக்கு வேலுச்சாமிபுரத்திற்கு வந்தது. விஜயின் வாகனத்திற்கு முன்னால் 6 வாகனங்களும், விஜய் வாகனத்தை தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளின் வாகனங்களும் உள்ளே நுழைந்த போதே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசலுக்கான அறிகுறி தென்பட்டது. வாகனங்களுக்கு வழிவிட தொண்டர்கள் ஒதுங்க முடியாத நிலையில் அலைமோதிய கூட்டத்தால் 2 ஜெனரேட்டர்கள் வைத்திருந்த தடுப்புகள் உடைந்து விழுந்து விஜய் வரும் நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஒரு பகுதி இருளில் மூழ்கியது. அப்போதே அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட்ட நெரிசலில் சிலர் விழத் தொடங்க அவர்கள் உடனுக்குடன் அவசர ஊர்திகளில் அனுப்பப்பட்டனர். இரவு 7:12 மணி விஜய் பேசத் தொடங்குகிறார். ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம் திணறுகிறது. பல மணி நேரம் காத்திருந்தவர்கள் தண்ணீர் தண்ணீர் என கூக்குரல் இடுகின்றனர். விஜயின் கவனத்தை ஈர்க்க பாட்டில்கள், காலணிகள் உள்ளிட்டவற்றை விஜயின் வாகனத்தை நோக்கி எறிந்தனர். அதனால் விஜயே சில தண்ணீர் பாட்டில்களை தூக்கி வீசுகிறார். ஒரு ஆம்புலன்ஸ் அதன் பின் விஜய் பேச்சில் கவனம் செலுத்த அடுத்தடுத்து பலர் கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்து மிதிபட்டனர். விஜய் ஒருபுறம் மும்முரமாக பேசிக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் மூச்சு திணறி விழுந்தவர்களை ஏற்றிக்கொண்டு அவசர ஊர்திகள் ஓயாத ஒலியுடன் பறந்து கொண்டிருந்தன. ஒரு பெருந்துயரம் நிகழ்ந்து கொண்டிருப்பது தெரியாமல் தொண்டர்கள் செல்போனில் படம் பிடித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில்தான் 30க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர்.
7:31 மணி விஜய் பரப்புரையை முடிக்கிறார். கூட்டம் இன்னும் திணறிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் விஜயின் வாகனத்திற்கு பவுன்சர்கள் வழி ஏற்படுத்திக் கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள் தாவேக தொண்டர்கள். இதனிடையே நோயாளிகள் யாருமின்றி வந்ததாக கூறி தனியார் ஆம்புலன்ஸ்கள் மீது தாக்குதல் நடத்திய தாவேகவினர் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கினர். இதனையடுத்து காவலர்கள் தாவேகவினர் மீது லேசாக தடியடி நடத்தி ஓட்டுநர்களை தாக்கிய 10க்கும் மேற்பட்டோரை விரட்டி அடித்தனர். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அடுத்த சில நிமிடங்களில் அடுத்தடுத்து உயிரிழக்க குடும்பத்தினரின் கதறல் கரூரையே கண்ணீர் விட வைத்தது.